டோடோ உனக்கு அந்த பொண்ணு வேணுமா கேக் வேணுமா? கேக்குதான். ஏய் உனக்குடா கேக் தான் வேணும். எனக்கு எங்க அம்மா வேணும். சாப்பிட என்ன வேணும் கேட்டா ஏன் வளர்ற? எங்க அம்மா தான் டேஸ்டா கேக் செய்வாங்க. எங்க அண்ணனுக்கு இந்த கேக் எல்லாம் பிடிக்காது. அவன் பொண்ணுன்னு சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு வயிறே இல்லையா? தெரியல. எனக்கு ரொம்ப பசிக்குது. உள்ள போய் ஏதாவது சாப்பிடலாம். நல்ல ஐடியா தான். அண்ணா நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. என்கிட்ட 3 ரூபாய் இருக்கு. இது மட்டும் போதாதே. என்கிட்ட 2 ரூபாய் இருக்கு. இது 2. என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு. பென்சில் பாக்ஸ் வாங்க எங்க அம்மா கொடுத்தாங்க. சொல்லு. ஏற்கனவே 2 தடவை அப்படிதான் சொன்னேன். நீ எவ்வளவு வச்சிருக்க? நானா? என்கிட்ட எதுவும் இல்ல. சாரி. என்ன அது டோடோ? பாக்கெட் கிழிஞ்சு இருக்கு. உள்ள எதுவுமே போடாம இருக்க. என்கிட்ட 1 ரூபாய் இருக்கு. இருக்கு. இது மட்டும் போதாதே. என்கிட்ட 2 ரூபாய் இருக்கு. தேங்க்ஸ் சார். ஹேய், அவரு அவ்வளவு சாப்பிட்டு 10 ரூபாய் தான் வச்சாரு. நல்லா தெரியுமா? ஆமா, நான் என் கண்ணால பார்த்தேன். கடைசி எவ்வளவு வச்சீங்க? 10 ரூபாய். எதுக்கு அவ்வளவு வச்சீங்க? 5 ரூபாய் வச்சிருந்தாலே போதுமே. போனா போகட்டும், விட. ரொம்ப சீப்பா இருக்கே. வாங்க போலாம். வாங்க போலாம். ஏய் நில்லுங்க. பெரியவங்க இல்லாம நம்மள உள்ள விட மாட்டாங்களே. இப்ப என்ன செய்யறது? டூடு நீ தான் பெருசா இருக்கே. எங்களுக்கு டாடியா நடி. ஐ ஜாலி. ஏய் உள்ள போனீனா என்ன பேசுவ? தெரியலையே. சரி நீ உள்ள போன உடனே எங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சத்தமா சாப்பிடுறதுக்கு இவ்வளவு அலையறீங்களே, இதே அக்கறை படிப்புலயும் காட்டுங்கன்னு வாங்கடா, அசத்திடுறேன். டூடு சாப்பாட்டுக்கு இவ்வளவு அலையறீங்களே, இதே மாதிரி படிப்புலயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. எத்தனை பேர் சார்? என் கூட வாங்க ப்ளீஸ். உட்காருங்க சார். என்ன சாப்பிடுறீங்க சார்? என்னையே சாருன்னு கூப்பிடுறா. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கும் அதே. எனக்கும் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீமோட எனக்கு ஒரு நூடுல்ஸும் கொடுத்துருங்க. சிக்கன் சூப். சாப்பாட்டுக்குள்ள அலையறீங்களே, இதே மாதிரி படிப்புலயும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேற என்ன வேணும்? சீக்கிரம் வேணும். டோடோ அப்பா உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? சாப்பாட்டுக்கு இவ்வளவு அலையறீங்களே. எங்க அப்பாக்கு எதுவும் வேணாமா? ஆமாப்பா, இது போதுமாப்பா. ஓகே சார். எனக்கு இன்னும் பசிக்குது. வேற என்ன சொல்லு. சாப்பிட்டதே எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல. டோடோ பில் கேளு. வாட்டர் வெயிட்டர் பில்லு கொடுங்க. வர்றேன். இங்க கொடு. இந்தா. Thank you. 115 ரூபாய் இருக்கு சார். எங்க அப்பாவுக்கு ஒரு காஃபி வேணும். எனக்கு காஃபி பிடிக்காது, கசக்கும். நான் காரணமா தான் சொல்றேன். ஒரே ஒரு காஃபி கொடுங்க. சரி, ஒரு காஃபி கொடுங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம். நம்ம கிட்ட பணம் கம்மியா தான் இருக்கு. டோடோ உன் தம்பிக்கு போன் பண்ணி பணம் கொண்டு வர சொல்லு. சரி. ஆனா அவன் போன் நம்பரை நான் மறந்துட்டேன்னு. என்ன விளையாடுறியா? பணம் கொடுக்காம நம்மள விட மாட்டாங்களே. சரி நீ இங்கே இரு. நான் போய் உன் தம்பியை கூட்டு வரேன். சரி போ. என்ன எங்க அம்மா தேடுவாங்க. நான் படிக்கணும். டோடோ நீ இங்கே இரு. நான் போய் எங்க அப்பாவை அனுப்புறேன். போ போ. சார் சார் எங்க கிளம்பிட்டீங்க? நான் வீட்டுக்கு போகணும். போங்க, பணத்தை வச்சுட்டு போங்க. உங்களுக்கு தாராள மனசு. இத டிப்ஸா வச்சுக்கிறேன் சார். பில்லுக்கு பணத்தை கொடுங்க. டூடு எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை. டோடோன்னு கூப்பிடாதுன்னு சொன்னேன்ல, நான் சூப்பர்மேன். ஓகே சூப்பர்மேன். என்ன பிரச்சனை சொல்லு. ஹெட் மாஸ்டர் எங்க அப்பாவை கூட்டிட்டு வர சொன்னாரு. எங்க அப்பாவை நீ நடிக்கணும். நான் யாரா நடிக்கணும்? எங்க அப்பாவா? எப்படி? உனக்கு தான் அப்பாவே கிடையாது, அண்ணன் மட்டும் தானே இருக்கான். இப்ப அது பிரச்சனை இல்ல. எங்க அண்ணனை மட்டும் ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போனா என் கதை முடிஞ்சது. அவ்வளவுதான். இது தெரிஞ்சா என் தம்பி திட்டுவான். எனக்காக ஹெல்ப் பண்ண. உனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். வேண்டாம், நான் தான் இதை சாப்பிட்டு இருக்கேன். வேணா இந்த ஹீமனை நீயே வச்சுக்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துடு. சரி என்ன பண்றது? சரி வா போலாம். நில்லு. இதே ட்ரெஸ்ஸோட வரப்போற? வேற எப்படி வரதா? வா எங்க அண்ணன் ட்ரெஸ் தரேன். சரி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கல? என்ன சொன்ன?
மறந்துட்டியா? நான் மறுபடியும் சொல்றேன். அவரு உன்கிட்ட என்ன கேட்டாலும் அதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க. அவனை நான் பாத்துக்கிறேன். அவன் உங்க பேச்ச கேட்கலனா அவனை நானே கொன்னுடுவேன். ஜாலி. சொல்லு பாக்கலாம். சரி, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த தருதலையே நான் பாத்துக்கிறேன். அம்மா, யாரு தருதல? அது நான் தான்டா தடியா. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. உள்ள வந்து மறுபடியும் மறந்துட்டேன்னு சொல்லாத. ஓகே. எஸ் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவர்தான் எங்க அப்பா. ஓ மிஸ்டர் பேங், ப்ளீஸ் உள்ள வாங்க. நீ உன்னோட அப்பான்னு தானே சொன்ன? அவரு பேங்க்னு கூப்பிடுறாரு. டேய், பேங்க்ன்றது எங்க அப்பாவோட பேரு. சீக்கிரம் போ. இதுல எல்லாம் எவ்வளவு தப்பு இருக்கு பாத்தியா? இத நீ இன்னும் வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். நான் உங்களை வர சொன்னதுக்கு காரணமே பசங்களோட பிஹேவியர்ஸ பேரண்ட்ஸான உங்களுக்கும் சொல்லி புரிய வைக்கிறதுக்காகத்தான். உங்களுக்கும் தெரிஞ்சாதான் அவங்க தப்பெல்லாம் திருத்தி அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். உங்க பையன் எட்வான் இப்ப கொஞ்ச நாளா சரியில்லை. அவன் படிப்பு ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. அவனுக்கு நீங்க தனியா ஏதாவது டியூஷன் வைக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. அந்த தருதலையை நான் பாத்துக்கிறேன். உங்க பேச்ச கேட்கலன்னா நான் அவனை கொன்னுடுறேன். இல்ல, நீங்க கொலையெல்லாம் பண்ண வேண்டாம். அவன்கிட்ட சில விஷயங்கள்ல கொஞ்சம் கண்டிப்பா இருந்தா போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், சில கெட்ட வார்த்தைகளையும் யூஸ் பண்றான். அப்படி பேசுறவங்க யாராவது உங்க பக்கத்து வீட்லயோ ஃப்ரெண்ட்ஸாவோ இருந்தா அவனோட பழக விடாதீங்க. அப்படி பேசுறது தப்புன்னு சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அந்த தருதலையை நான் பாத்துக்கிறேன். அவன் உங்க பேச்ச கேட்கல, நான் அவனை கொன்னுடுறேன். அதோட இப்ப கொஞ்சம் பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அன்னைக்கு இப்படிதான் ஒரு பையன் பென்சில் பாக்ஸ் தொலைச்சிட்டான். நாங்க செக் பண்ணி பார்த்தப்போ அது உங்க பையன் பேக்ல இருந்துச்சு. நாங்க கேட்டதுக்கு அது பறந்து வந்து தானா அவன் பேக்ல வந்து விழுந்துருச்சுன்னு போய் சொன்னான். இன்னொரு தடவை ஸ்கூல் பெல் அடிச்சு 1 மணி நேரம் லேட்டா வந்தான். நான் என்ன கேட்டதுக்கு அவன் நடந்து வரும்போது ஒரு பூதம் அவனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றான். சின்ன பையன் எப்படி போய் சொல்றான் பாத்தீங்களா? இவங்க கெட்டு போறதுக்கு டிவி, காமிக்ஸ் இதெல்லாம் தான் முக்கிய காரணம். மிஸ்டர் பேங்க், நீங்க கவலைப்படாதீங்க. அந்த தருதலையை நான் பாத்துக்கிறேன். அவன் உங்க பேச்ச கேட்கலன்னா நான் அவனை கொன்னுடுறேன். இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஸ்கூல் போர்டுக்கே தெரிஞ்சிருச்சு. திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு எல்லா பசங்களும் கிளாஸ் விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் கூட படிக்கிற ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். நீங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க கவலைப்படாதீங்க. அந்த தருதலையை நான் பாத்துக்கிறேன். அவன் உங்க பேச்ச கேட்கல, கொன்னுடுறேன். கடைசியா நேத்து அவன் ஒரு பையனை கொன்னுட்டான். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த தருதலையை நான் பாத்துக்கிறேன். உங்க பேச்ச கேட்கலன்னா கொன்னுடலாம். மிஸ்டர் பேங், மிஸ்டர் பேங், தயவு செஞ்சு நீங்க போலாம். தேங்க்ஸ். ஹே, என்னாச்சு? அது நான் போலான்னு சொல்லிட்டாரு. சரி, அப்ப நீ கிளம்பு. எட்மான், கொஞ்சம் உள்ளவா பேசணும். விட மாட்டாரு.